इस सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से मैं अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस सुबह के समय में भी प्रभु की महान कृपा आप सबके ऊपर है। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. आज सुबह के समय में भी हम मिलकर एक प्रार्थना निवेदन के लिए पहले हम प्रार्थना करेंगे। இந்த காலை வேளையில ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். हम मिलकर हमारे पूरे दुनिया में अभी जो स्थिति चल रहा है उसके लिए हम पहले प्रार्थना करेंगे। நம்முடைய முழு உலகத்திலும் போய்க்கொண்டிருக்கிற சூழ்நிலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். हमारे भारत देश के लोग जो भी फॉरेन में है उन सब के प्रोटेक्शन के लिए और पूरे दुनिया में एक परमेश्वर की पीस राज्य करने के लिए हम प्रार्थना करें। இந்தியாவில் இருக்கிற அநேகர் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பாதுகாப்போடு இருப்பதற்காக முழு உலகத்திலும் தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்வதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். मनुष्य के अंदर रहने वाले वो मैं जब तक खत्म नहीं होता है तब तक ये लड़ाई बंद नहीं होगी। மனுஷனுக்குள்ள இருக்கிற நான் என்கிற அகங்காரம் எப்ப வரையும் அது சாகலையோ அப்ப வரையும் இந்த சண்டை போயிட்டே இருக்கும். All these problems, ये जो कुछ भी आप देख रहे हैं ये सब कुछ आइडेंटिटी की लड़ाई है। நீங்க பாக்குற எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் என்கிற அந்த அடையாளத்தை நோக்கி தான் போயிட்டு சண்டை. ஐடென்டிட்டி का लड़ाई है. இது அடையாளத்தோட சண்டை தான். मैं ही सबसे बड़ा हूँ. நான் தான் எல்லாத்தோட பெரியவன். एक रेस दूसरे रेस को देखते समय है ना अपने को ऊंचा समझ रहे दूसरे को छोटा समझना. ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது நான் பெரியவன் அவன் சிறியவன் பார்க்கிறது. Every identity is demonic. எல்லா விதமான அடையாளங்களும் அது பிசாசுக்குரியது, பிசாசுடையது. Every identity is demonic. அது எல்லா அடையாளங்களும் அது பிசாசுக்குரியதுதான், பிசாசுடையதுதான். So ये सारे आइडेंटिटी के कारण ही आज दुनिया में ये हाल हो रहा है. இந்த முழு உலகமும் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த எல்லா அடையாளங்களும் தான். Every identity, मैं एक क्रिश्चियन हूँ, वो एक हिंदू है, ये मुसलमान है, मैं ये चर्च का हूँ, वो चर्च की है, मैं इसका भी बात कर रहा हूँ. Every identity is demonic. நான் கிறிஸ்டியனு, அவங்க இந்து, இவங்க முஸ்லிம், நான் இந்த சர்ச்சு, அவங்க அந்த சர்ச்சு, நான் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் சொன்னேன். எல்லா அடையாளங்களும் பிசாசுக்குரியது. The only identity that Bible is allowing us in our life, that is the sons and daughters of God. Bas. வேதம் ஒரே ஒரு அடையாளத்தை மட்டுமே அது பிரசித்தப்படுத்துகிறது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன் என்கிற ஒரே அடையாளம். No any other identity is allowed for the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற எந்த ஒரு அடையாளத்தையும் அது அனுமதிக்கல. Jesus कभी भी अपने आइडेंटिटी को किसी में भी अपने आइडेंटिटी को नहीं रखा है. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எதன் மேலேயும் தன்னுடைய அடையாளத்தை வைக்கவில்லை, எதை குறித்தும் சொல்லவில்லை. आपके अंदर जितना ज्यादा आइडेंटिटी आपके अंदर भरा पड़ा है ना, every identity will kill you and kill others. எத்தனை அதிகமாக உங்களுக்குள் அடையாளம் பெருகுகிறதோ அது உங்களையும் கொல்லும், மற்றவர்களையும் கொல்லும். It kill you also. அது உங்களையும் கொல்லும், खत्म कर देगा. உங்களையும் கொல்லும், அது மற்றவங்களையும் கொல்லும். So ये पूरे दुनिया में रहने वाले लोग इस बंधन से बाहर आना, इट्स ऑल डेमोनिक सिस्टम है. जो सिस्टम आज हम देख रहे हैं ना, इट्स अ डेमोनिक है. இந்த நான் என்கிற அந்த அடையாளத்திலிருந்து இந்த முழு உலகமும் வெளியே வர வேண்டும். இது எல்லாமே பிசாசுடைய அவனுக்குரியது. प्रार्थना करें प्रभु से, डैडी पूरे दुनिया में एक पीस आए और ये आइडेंटिटी की लड़ाइयां खत्म हो जाए.
நாம் ஜெபிப்போம். இந்த நான் என்கிற அடையாளம், அகங்காரம் இந்த முழு உலகத்திலிருந்து அது முறிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். The only identity is दुनिया में रहना, वो एक ही है, sons of God. இந்த முழு உலகத்திலும் ஒரே ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன், பிள்ளையாய் இருக்கிறேன் என்கிற அடையாளம். क्योंकि पिता ने ये पूरे प्रपंच को, ஏனென்றால் பிதாவானவர் இந்த முழு உலகத்தையும் जो कुछ भी देखने में आता है ना, आकाश में और पृथ्वी में, வானத்திலையும் பூமியிலையும் எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ ये सब कुछ पिता पुत्र के लिए बनाया और पुत्र के द्वारा बनाया. அது எல்லாமே குமாரனுக்கென்றும் குமாரனை கொண்டும் தான் உருவாக்கினார். It's for the son and through the son. அது எல்லாமே குமாரனுக்கென்றும் குமாரனை கொண்டும் உருவாக்கினார். ये अमेरिका के लिए नहीं बनाया, इंडियंस के लिए नहीं बनाया, ये है ना, it's not for any other identity. All other identities are demonic in this earth. இது அமெரிக்காவுக்காக அவர் உருவாக்கல, இந்தியாவுக்காக உருவாக்கல, கிறிஸ்தவர்களுக்காக உருவாக்கல, not for Israeli especially. ரொம்ப விசேஷமா இஸ்ரவேலர்களுக்காகவும் உருவாக்கல. இது எல்லாத்தையும் குமாரனை கொண்டும் குமாரனுக்கென்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. नया नियम सिर्फ एक ही बात को दर्शाता है. The only identity that comes from God to this earth is the sons of God. புதிய ஏற்பாடு இதைதான் முழுக்க முழுக்க அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னன்னா, இந்த பூமியிலே ஒரே ஒரு அடையாளம் தேவனுடைய குமாரன், குமாரன், பிள்ளைகள், புத்திரர்கள் என்கிற அடையாளம். इसलिए मैं इन दिनों में बीज के बारे में बात करते हुए आ रहा हूँ. இதனாலதான் இந்த நாட்களிலே தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். जब तक आप उस बीज जब तक आपके अंदर से जाग रहा नहीं है, எப்ப வரை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வித்து வெளிப்படையவில்லையோ, तब तक आप इन सारे है ना मन जाकर आपका माइंड, आपका मन जो है, आपके बॉडी इस दुनिया में जी रहा ना, इस दुनिया की आइडेंटिटी में फंसे पड़े रहेगा. அப்ப வரையும் உங்க மைண்ட் இந்த முழு பாடியோட சேர்ந்து இந்த முழு உலகத்துல இருக்கிற எல்லா அடையாளத்திலையும் தன்னை மாட்டிக்கும். यहाँ की जो कुछ भी है ना आइडेंटिटी, इस यहाँ पे जो कुछ भी पहचान है ना, ये पहचान को अपने अंदर लेके भरते जाएगा, डाउनलोड करते जाएगा. அது என்ன பண்ணுனா, இந்த முழு உலகத்துல இருக்கிற எல்லா அடையாளங்களையும் எடுத்து தன் மனசுக்குள்ள அது அப்படியே முழுசா நிரப்பிக்கிட்டே இருக்கும். Every identity is demonic. எல்லா விதமான அடையாளங்களும் அது பிசாசுடையது. मैं गोरा हूँ, वो काला है, सब कुछ, मैं मोटा हूँ, छोटा है, सारा everything I'm telling you. எல்லா அடையாளங்களையும் பற்றி நான் சொல்றேன். நான் வெள்ளை, அவங்க கருப்பு, நான் குண்டு, அவங்க ஒல்லி, நான் குட்டை நெட்டை, எல்லா அடையாளங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். Don't identify yourself with anything. You're just a son of God. பஸ் எதை வைத்தும் உங்கள் அடையாளங்களை உங்களை அடையாளமா வைக்காதீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். I am the son of God. I am the daughter of God. நான் தேவனுடைய பிள்ளை, நான் குமாரன், நான் குமாரத்தி என்று அடையாளம் மட்டுமே உங்களுக்கு இருக்க வேண்டும். इसको अगर हमने इसको छोड़ दिया, இத நம்ம எடுக்க விட்டுட்டோம்னா बनेगा ये दुनिया नरक होते जाएगा हर दिन. ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் நரகமாகிட்டு இருக்கும். உங்களுக்கும் இது நரகமா தான் தெரியும். आपके अंदर से परमेश्वर का बीज जब जाग जाता है, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வித்து விழிப்படையும் பொழுது, बाइबल कहता है, வேதம் சொல்லுகிறது, वो बीज से एक आवाज आता है. அந்த வித்துக்குள்ளிருந்து ஒரு சத்தம் வருகிறது. वो क्या है? அது என்ன? तुम परमेश्वर का संतान हो. நீ தேவனுடைய பிதாவுடைய பிள்ளையா இருக்கிறீ என்று சத்தம். यही रोमियो के 8 में लिखा है. அதுதான் ரோமர் 8வது அதிகாரம் சொல்லுகிறது. पवित्र आत्मा भी हमारे आत्मा के साथ गवाही देता है, तुम परमेश्वर का संतान हो. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று
ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். This testimony is the only identity that comes from the Holy Spirit, and it is the seed that is in you. இந்த சாட்சி மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற சாட்சி. அது என்னவென்றால் உங்களுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது என்பதை. और आपका बीज भी वही है, इसीलिए पवित्र आत्मा आपके अंदर ये गवाही दे रहा है, क्योंकि बीज जो है ना वही गवाही आपके अंदर होली स्पिरिट देता भी है. உங்களுக்குள்ள இருக்கிற வித்து எதுவோ அததான் வெளியே அவர் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா சொல்லுகிறார். आपका स्पिरिट के साथ होली स्पिरिट भी गवाही दे रहा है. உங்களுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். मैं पहले ही आपको बताया स्पिरिट का मतलब जीवन है. நானே கடந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறேன், ஜீவன் என்பது ஆவி. So Holy Spirit will become one spirit with you, and your spirit is already holding the seed of God within. பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கு. உங்க ஆவி ஏற்கனவே தேவனுடைய வித்தை அது பெற்று அது புடிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ள வச்சிருக்குது. So जब ये एक्टिवेट होता होली स्पिरिट भी अंदर आपका बीज के साथ मिलकर गवाही दे रहा है, You are my son. You are the son of God. உங்களுடைய உள்ளே இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்து விழிப்புணர்வு அடையும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ தேவனுடைய புத்திரன், நீ தேவனுடைய புத்திரி என்கிற சாட்சியை அவர் கொடுக்கிறார். जिसके अंदर ये बीज जाग जाता ना, யாருக்குள்ளெல்லாம் இந்த வித்து விழிப்படைகிறதோ वो बाकी सारे आइडेंटिटी को अपने ऊपर से खोल के फेंकना शुरू करेगा, वो छोड़ना शुरू करेगा. अरे यार मैं ये नहीं है, मैं जात का आइडेंटिटी ना छोड़ो, ये आइडेंटिटी छोड़ो. नो आइडेंटिटी, they not get into any other. யாருக்கெல்லாம் அந்த தேவனுடைய வித்து விழிப்படைகிறதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற நான் இந்த ஜாதி, என்னோட பேக்ரவுண்ட் இது, என்னுடைய குடும்பம் இது என்கிற இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா அடையாளங்களிலும் அவர்கள் கலைந்து விடுவார்கள். நான் என்கிற அகங்காரத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விடுவார்கள். जैसे पानी में हम चीनी डालते हैं, எப்படி தண்ணியில நம்ம சக்கரை போடுவோமோ, चीनी डालते ही तुरंत खत्म हो जाता क्या? நம்ம சீனி போட்ட உடனே அது கரைஞ்சிருமா என்ன? கரையாது. थोड़ा देरी के बाद, அது கொஞ்ச நேரம் கழிச்சு, कुछ दिन में आपका अंदर की जो मैं है ना सारे पिघल जाएगा. அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்கிற அகங்காரம் அது கரைந்து விடும். धीरे 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 आपसे है ना छोड़ते जाओगे. அது எல்லாத்தையும் நீங்க எல்லா அடையாளத்தையும் அப்படியே விட்டுருவீங்க. The only identity, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அடையாளம். अभी पानी में चीनी को डाला, தண்ணியில சக்கரை போட்டோம். आपके तमिलनाडु का चीनी अलग है, தமிழ்நாட்டுல இருக்கிற சக்கரை வேற. हमारे इधर आके देखना, நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா मोटा मोटा शक्कर मिलेगा, கல்கண்டு மாதிரி குண்டு குண்டா இருக்கும். यहाँ पे खत्म होने, वो डिसॉल्व होने के लिए, पिघलने के लिए टाइम लगता है. அது சக்கரை தண்ணி அதுல கரையறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். हमारे में जब होली स्पिरिट के अंदर जाके गिर गया ना, நம்முடைய அகங்காரம் பரிசுத்த ஆவியானவர் மேல விழுந்துருச்சுன்னா, इसके अंदर आ गया ना, அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, अगर आपके अंदर जाग गया ना, நமக்குள்ள விழிப்படைந்துச்சுன்னா, थोड़े दिन में आप देखोगे आपके अंदर का मैं, पानी के अंदर वो चीनी कहाँ जाता पता नहीं, ऐसा ही आपका सारे के सारे मैं पिघल जाएगा. நமக்கே தெரியாம இருக்கும், எப்ப அந்த தண்ணியில எப்படி சக்கரை கரைஞ்சதே தெரியாத போல உங்களுக்குள் இருக்கிற நான் என்கிற அகங்காரம் அது எங்க போனே தெரியாது, அது அப்படியே கரைஞ்சிரும். फिर आपके अंदर सिर्फ एक ही एक बचा रहेगा, ஒன்னே ஒண்ணுதான் அவங்க மீதியா இருக்கும். मैं और वो दोनों एक है. நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற அடையாளம். ये दुनिया पुत्र के लिए बनाया गया, पुत्र के द्वारा और पुत्र के लिए. ये वचन बहुत इम्पोर्टेंट वचन है.
वचन बहुत ही इम्पोर्टेंट है। இந்த வசனம் ரொம்ப முக்கியம். குமாரனை கொண்டும் அது சிருஷ்டிக்கப்பட்டது என்கிற காரியம். கொலோசி अध्याय 1 का वचन 16, 15, 16 में अगर आप पढ़ के देखेंगे ये आपको पता चलेगा ये पूरे क्रिएशन का पीछे गॉड्स प्लान क्या है। The only identity that should rule this earth is the sons and daughters of God. That's it. கொலோசியர் 1:16 அவரை கொண்டும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஒரே ஒரு அடையாளத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோம். So अब हम मिलके प्रार्थना करें, डैडी कितने भी आइडेंटिटी है, ये डिमोनिक है, ये डिमन ने हमारे अंदर सबके अंदर है ना बहुत कुछ बोके रखा है। இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்திலே எல்லா விதமான அடையாளங்களையும் பிசாசானவன் அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறான் எல்லா மனதிலையும். ये आइडेंटिटी को छोड़ने के लिए डैडी अपने लोगों को कृपा करें। எல்லா அடையாளங்களையும் விடுவதற்காக களைவதற்காக ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ये सब कुछ डिमोनिक है, इसको समझने के लिए ज्ञान दे डैडी। இது பிசாசுக்குரியது, இது பிசாசு கொடுத்தது என்கிற புரிந்து கொள்ளுதலை ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. हमारे दुनिया में प्रभु ये पूरे पृथ्वी में अब जो स्थिति चल रहा है उसके लिए हम मिलकर प्रार्थना कर रहे हैं। நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த எங்களுடைய பூமியிலே உலகத்திலே போய்க்கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நாம் இடத்தில் வருகிறோம் அப்பா. Daddy, we speak peace. நாங்கள் சமாதானத்தை பேசுகிறோம். पापा आपने कहा है आप जिस घर में जाओगे वहां पे शांति को घोषणा करो। சொல்லி இருக்கிறீர் நாங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்க சமாதானத்தை பேசுங்கள் என்று சொல்லுகிறீர்। डैडी यही हमारा घर है, ये पूरे पृथ्वी हमारा घर है। இந்த முழு பூமியும் எங்களுடைய வீடாக இருக்கிறது। We release peace this morning. நாங்க இந்த காலை வேளையிலே தேவரகமான சமாதானத்தை எங்கள் உலகத்திலே பேசுகிறோம் ये அப்பா। पूरे पृथ्वी में இந்த முழு பூமியிலும் पीस को रिलीज कर रहे हैं। நாங்கள் சமாதானத்தை இணைந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம்। We the sons and daughters of God, we stand upon this earth and Daddy we claim the peace over this earth. நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாக நாங்கள் எழுந்து நின்று எங்கள் பூமிக்கு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை நாங்கள் எடுத்து வருகிறோம்। We bless this nation. இந்த நாட்டை ஆசீர்வதிங்கப்பா। We bless the पूरे अर्थ को हम ब्लेस करते हैं। இந்த முழு பூமியையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்। सारे लड़ाई खत्म हो जाए। எல்லா சண்டைகளும் நிற்பதாக என்று பேசுகிறேன்। वचन कहता है आप युद्ध को थामने वाला परमेश्वर है। யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா। हर एक प्रभु हथियार को तोड़ने वाला है। எல்லா ஆயுதங்களை முறியடிக்கிறவர் அப்பா। अभी क्या भी सारे प्रकार की प्रभु झगड़ा खत्म हो जाए। எல்லா விதமான சண்டைகள் எங்கள் நாட்டை விட்டு அது நிற்பதாக என்று பேசுகிறோம்। Even every family is having an identity problem. எல்லா குடும்பங்களும் இந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறது। அடையாளத்தை அதுலதான் சண்டையே வருது। पति पत्नी के बीच में मैं दो आइडेंटिटी अंदर पड़ा है। கணவன் மனைவிக்கு இடையில நான் என்கிற அகங்காரம் அது நிறைஞ்சிருக்கு। इसलिए घरों में शांति नहीं है। அதனாலதான் குடும்பங்களில் சண்டை। एक दूसरे को हम आज समझ नहीं पा रहे। मैरिज इज बिकमिंग वेरी डिफिकल्ट। இந்த நாட்களிலே திருமணம் என்பது ரொம்ப பயங்கரமா கடினமா இருக்கு। वो एक दूसरे को समझना आजकल बहुत भारी पड़ रहा है। மற்றவர்களை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு। क्योंकि हर एक प्रकार की डाउनलोड हो रही है अंदर। எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்கிரேட் ஆயிடுது। डाउनलोड ஆகி வச்சிருக்குது ஏகப்பட்ட மேட்டர்। डाउनलोड नॉलेज உள்ள இருக்கு। एक दूसरे मिलके रहना बहुत मुश्किल होते जा रहा है। இருவரும் இணைந்து வாழ்வது என்பது ரொம்ப கடினமா போயிட்டு இருக்கு। Daddy, we pray in the name of your son Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே We pray for the awakening, Daddy. அப்பா விழிப்புணர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்। We pray the great awakening, the greater awakening, Daddy. ஒரு பெரிய விழிப்புணர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்। हर एक के अंदर ये awakening आने पाए। ஒவ்வொருக்குள்ளேயும் இந்த விழிப்புணர்வு வரட்டும் என்று நாங்கள் பேசுகிறோம்। अंदर रहने वाले बीज awakening के लिए प्रार्थना कर रहे हैं। உள்ளே இருக்கிறதான அந்த தேவனுடைய வித்து அது வெளிப்படைய நாங்கள் ஜெபிக்கிறோம்। तभी ये लोग अपने रियल आइडेंटिटी को समझ पाएंगे। அப்பதான்
இவர்கள் எல்லாரும் உண்மையான அடையாளத்தை புரிந்து கொள்வார்கள். मैं कौन हूँ इस दुनिया में, इस आइडेंटिटी में जीना शुरू करेंगे. நான் யார் என்கிற அடையாளத்தோடு அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். उनका हृदय इस रॉन्ग आइडेंटिटी से छुटकारा प्राप्त करे. எல்லாருடைய அந்த தவறான அடையாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Beg, Daddy, we pray for the peace in every family, in the nation, the whole world, oh God. இந்த நாங்கள் தேவனுடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், எங்களுடைய இந்த முழு உலகத்திலும், எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் பேசுகிறோம். Send your peace, Papa. அப்பா, உம்முடைய சமாதானத்தை நீர் அனுப்புவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.